வணக்கம். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த ராஜ மரியாதை ஆச்சரியமாக பார்த்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் மற்ற மாநில முதலமைச்சர்கள். அப்படி டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 3 வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வருடம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது மிகுந்த கவனம் பெற்றது. அந்த வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் முன்னரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார். இந்த நிலையில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தலைவர்களுள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதன்மையானவராக இருந்து வருகிறார். காங்கிரஸை காட்டிலும் மத்திய பாஜக அரசை தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு தான் எதிர்த்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களை மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்று திரட்டி வருகிறார். இது அடிக்கடி மத்திய பாஜக அரசிற்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பாஜகவின் முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்களே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக தான் நிற்க வைக்கப்பட்டார். அந்த அளவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றைய தினம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார். அதாவது நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நேரம் கேட்ட போதும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்து அவருடன் சில நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டிற்கு தேவையான சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இவ்வாறாக நேற்றைய தினம் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். அதேபோல் தேநீர் விருந்தின் போதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில நிமிடங்கள் சிரித்தபடி கலகலப்பாக உரையாடியதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மீண்டும் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.